கருணக்கிழங்கு ஃப்ரை கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்குல்ல இந்த மசாலாவை நீங்கள் ஃபிஷ் ஃப்ரைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டிப்ஸ் இதில் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா எந்த எஃபெக்ட்ஸுமே இருக்காது. ஃபஸ்ட்டு 2 கையிலையும் தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்க தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா புளித்தண்ணீர் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றப்போ நாக்கில் அரிக்காது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 50% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை வேக்காடு வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த மசாலாவை எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்சுருக்க கிழங்குல இந்த மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுருங்க. தோசைக்கல் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இதில் மசாலா போட்ட கருணக்கிழங்க ஒன்று வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு 2 சைடும் 10 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இதை சரியாக ஃப்ரை பண்ணலைன்னா நாக்கில் முள்ளு குத்துற மாதிரி அரிக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை விட டேஸ்டியான கிழங்கு எதுவுமே இல்லை. ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது. இந்த கிழங்க வாரத்தில் 1 நாளாவது சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.